हाई फ्रेंड्स वेलकम टू मई चैनल நம்ம சேனல்ல நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா நூடுல்ஸ் வந்து எப்பயுமே ஒரே மாதிரி செய்யாம டிஃபரண்டா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நூடுல்ஸ் லவர்லாம் நிறைய பேர் இருப்பீங்க இல்லீங்களா? இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க இதே மாதிரி தான் செஞ்சு தொடர்ந்து சாப்பிடுங்க. அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிளாவும் சூப்பராவும் ஈஸியா எப்படி நம்ம நூடுல்ஸ் வந்து வீட்ல இருக்கிற மசாலா வச்சு ரொம்ப ஈஸியா எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அவ்வளோ டேஸ்டா இருக்குங்க. கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே லைக் பண்ணிக்கோங்க फ्रेंड्स. உங்க फ्रेंड्स அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போய் எப்படி நம்ம செய்யறதுன்னு பார்க்கலாம். எப்பயும் போல தாங்க வானல்ல கொஞ்சமா எண்ணெய், கடுகு இதெல்லாம் சேர்த்துட்டு கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறமா வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயம், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் வந்து பொடுசாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா பெருசாக கட் பண்ணிக்காதீங்க. நல்லா பொடுசாக அந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துறப்போ வதங்குறதுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இப்போ எண்ணெயிலே வெங்காயத்தை எல்லாம் நல்லா வதக்கி விட்டுடலாம். ஒரு 3 பூண்டை வந்து நல்லா தட்டி இது கூட சேர்த்துக்கலாங்க. தோல்லாம் உரிக்காமல் பூண்டை நல்லா தட்டி சேர்த்துக்கலாம். இதோட பச்சை வாசனைலாம் நல்லா போகிற மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட நல்லா பழுத்த தக்காளியை ஒரு 2 தக்காளியை பொடுசாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். தக்காளி எல்லாம் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா தக்காளி எல்லாம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட கொஞ்சமாக உப்பு, கறி மசால் தூள் இருக்கு இல்லைங்களா, அது வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் சேர்த்துட்டு தக்காளியோட நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுட்டோம்னா நல்லா சூப்பராக இருக்கும். தக்காளி நல்லா வதங்கிடும். இப்போ இது கூட நூடுல்ஸ் கூடயே கொஞ்சம் மசாலா வரும் இல்லைங்களா, இப்போ அந்த மசாலாவே நம்ம இது கூடவே சேர்த்துக்கலாம். அதையும் சேர்த்துட்டு இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாங்க. தண்ணி விட்டுட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டதுக்கப்புறமா நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்து செக் பண்ணிக்கோங்க. நம்ம நூடுல்ஸ் வந்து நல்லா முழுசாக இருக்கு இல்லைங்களா, நல்லா உடச்சி ஒரு தட்டில் நம்ம இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோங்க. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நூடுல்ஸ் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணியோட நல்லா மூழ்கிற மாதிரி இப்படி எடுத்து விட்டுருங்க. இப்போ இது கூடவே நம்ம முட்டை இருந்தால் முட்டை கூட சேர்த்துக்கலாங்க. அதுவும் நல்லா தான் இருக்கும். இப்போ முட்டை இல்லாமல் சாப்பிட்ணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. இல்லை முட்டை சேர்த்து சாப்பிட்டா உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம தக்காளி வெங்காயம்லாம் வதக்குறோம் இல்லைங்களா, அந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஒரு சட்டியில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு முட்டை வேணுமோ அந்த அளவுக்கு முட்டையெல்லாம் உடச்சி ஊற்றிட்டு நம்ம வறுத்துட்டு இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள் தண்ணி எல்லாம் நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் இருக்குது, அதுவும் நல்லா ட்ரை ஆகட்டும். ரொம்ப ஈஸியாக நம்ம நூடுல்ஸ் வந்து வீட்டில் இருக்கிற மசாலா வச்சு எப்படி செய்யுதுன்னு பார்த்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.